ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். மீரா, மீரா, நீயா? இதயம் உன்னை கண்டதும் என்று பறவையைப் போல பறக்கிறதே. உன் பேரை கூவி கூவி மெல்ல இசைக்கிறதே. கண்ணே, இனிமேல் என் சொர்க்கம் உந்தன் இரண்டு விழிகளிலே. ஐயோ, என் உறக்கம் என்றும் உந்தன் மடிமேலே. இல்ல இல்ல, மீராவா இருக்காது. மீரா எப்படி இங்க வர முடியும்? எனக்கு அவ ஞாபகமாவே இருக்கு. அதான் அவள மாதிரி தெரியுது. அன்னைக்கு கூட அப்படித்தான் மீரா மாதிரி தெரிஞ்சது. இது என்னோட கற்பனை தான். அதிகமா அவளை பத்தி மட்டும் யோசிக்கிறல, அதனாலதான். இது மீராவா இருக்காது. எனக்கு நல்லா தெரியும். எனக்கே இப்பெல்லாம் மீரா பாக்குற மாதிரி தோணிட்டு இருக்கு. ஆனா என் பக்கத்துல இருக்கிறது மீரா இல்ல. மதி, மதி. மீரா, நீ தானா? ஆமா மதி, நான் தான். நீ எப்படி இங்க? எனக்கு அம்மா பார்த்த பொண்ணு மீராவா? அம்மாக்கு எப்படி மீராவை தெரியும்? மீரா எப்படி இங்க வந்தா? என்னோட ஃபேமிலி மீராவுக்கு தெரியும். ஆனா அம்மாவுக்கு மீராவை எப்படி? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு மீராவை மேரேஜ் பண்ணணும்னு அம்மா எப்படி முடிவு பண்ணாங்க? மதி எப்படி என் மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்காளா? உனக்கு ஏத்த ஜோடி. இப்ப அம்மா பார்த்த பொண்ணு பிடிச்சிருக்கா? இந்த நல்ல நேரம் முடிவு காட்டியும் மோதிரம் எடுத்து போட்டு விடு. இதுக்கு இப்ப முடிச்சிட்டு இருக்க? இந்த மோதிரம் எடுத்து மருமக கையில போட்டு விடு. உங்களுக்கு எப்படி மீராவை தெரியும்? ஓ, பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? அப்பா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு அதானே. பின்ன அம்மா பார்த்த பொண்ணு உனக்கு பிடிக்காம இருக்குமே என்ன? எனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு பிடிச்ச மாதிரி தானே. அம்மா, நான் என்ன கேட்கறேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. நீ ரிங்கு போடு, நான் அப்புறம் சொல்றேன். அம்மா, ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. மதி, இப்ப பேசுற நேரம் இல்ல, நல்ல நேரம் போகுது. நல்ல நேரம் முடித்து காட்டி நீ மோதிரம் எடுத்து போட்டு விடு. நீங்க சொல்லுங்கம்மா, சொன்னதா போடுவேன். மதி, சொன்னா புரிஞ்சுக்கோ. இப்ப பேசுற நேரம் இல்ல, எல்லாரும் இங்கதான் பாத்துட்டு இருக்காங்க. நீ ஃபர்ஸ்ட் ரிங் எடுத்து போட்டு விடு. அப்பாவும் பாத்துட்டு இருக்காரு. அப்பாவுக்கு தானே ஓகே சொன்னா தெரியும். விளையாடாம ரிங் எடுத்து போட்டு விடு. நீங்க தான் இப்ப என் வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லாம நான் ரிங் எடுத்து போட மாட்டேன். மதி, அம்மாவை கோவப்பட வைக்காத. அப்புறம் இன்னொரு டிராமா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் ரிங்க கையில எடு. மித்ரா கண்ணு, என்னடி உங்க அங்க போயிட்டு கதை விட்டுட்டு இருக்கா? அப்படி என்னதான் பேசிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணு கேட்க மாட்டேங்குதே. வாய் மட்டும் தான் அசைக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு எதனா கேக்குது? நான் வேணா போய் கேட்டுட்டு வரவா? எனக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல பாட்டி. சரிடி, அவ எதனா பண்ணா போறா. இப்போ பாட்டி மயக்க முட்டி விட போற. என்ன புடிச்சுக்கோ. என்ன மயக்கமா இருக்கா? அப்ப போய் உட்கார பாட்டி. இல்ல இல்ல, உட்காந்துலாம் எதுவும் தெரியாது. சின்ன தெரியாதே. பேரண்டி கையில மோதிரம் எடுத்தானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் சொன்னேன். அப்புறம் தெரியாம போச்சுன்னா எல்லாம் சொதப்பிடும். லூசா பாட்டி, நீ மயக்கமா இருக்கன்னு சொன்னல. போய் உட்கார, அதெல்லாம் நல்லாவே தெரியும். இல்ல இல்ல, நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்பதான் சரியா பண்ணுவேன். இல்ல எல்லாம் குழப்பி விட்டுருவேன். இப்போ நீ என்னடா சொல்ல வர? உனக்கு மயக்கமா இருக்கா இல்லையா? இல்ல, ஆனா என்ன கொஞ்ச நேரத்துல வந்துடும். சின்ன கொஞ்ச நேரத்துல வந்துருமா? யார் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கா? எதுக்கு இப்படி வளரிக்கிட்டே இருக்க? மித்ரா கண்ணு, பாட்டி மயக்க மாட்டி விட போறேன்னு சொல்லுவேன். அப்ப பார்த்து புடிச்சிடு. அப்படி இல்ல பாட்டி குறுக்கு போயிடும். அப்புறம் ஐயோ அம்மானு கத்துவேன். கேட்கலன்னா சொல்லு, நான் வேகமா சத்தம் போட்டு கத்துறேன். ஐயோ சங்கு, உனக்கு என்ன இருக்கா? இப்படி பேசிட்டு இருக்க? அப்படித்தானே சொன்னா? யார் சொன்னா? சங்கு, நீ ஏதோ வேலை பார்க்க போறன்னு நல்லா தெரியுது. தேவலாம எது பண்ணிட்டு இருக்காத. இல்ல இல்ல, நான் பண்ணணும். அப்படிதான் நிக்கும். என்னது நிக்கும்? பாட்டி, என்னடி நீ சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்புறம் நான் எல்லாம் மறந்துடுவேன். எனக்கு மயக்கம் வரணும்னு சொல்லுவேன். அப்ப நீ என்ன பிடிச்சா மட்டும் போதும். என்ன பாட்டி என்ன வளரிக்கிட்டு இருக்காங்க? இது யார் பார்த்து வேலையா இருக்கும்? ஆனா என்னமோ பண்ண போது மட்டும் தெரியுது. யோ, உன் தங்கச்சி கறி பாத்தியா என்ன வேலை பண்றானே? என்னையா இது?
யாருக்கு ஃபர்ஸ்ட் உரிமை கொடுக்கணும்? என் பொண்ணுக்கு தானே கொடுக்கணும். என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மோதிரம் மாத்தாம அங்க பாரியா யாருன்னே தெரியல அவகிட்ட போய் நின்றுட்டு இருக்கா அவன் தங்கச்சிக்காரி. ஏண்டி உன்னால சும்மாவே இருக்க முடியாத வாயை வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம பொண்ணு தானே மாத்த போறாங்க. அதுக்குள்ள எதுக்கு நீ அவசரப்பட்டு இருக்க? இப்பயே மாத்துறது நல்ல நேரம் முடிஞ்சிடாதே. ஏன் நம்ம பொண்ணுக்கு மாத்திட்டு போயிட்டு அப்புறம் அங்க மாத்துறது? உன் தங்கச்சிக்காரி வேணும் தான் பண்றா. நம்மள அசிங்கப்படுத்தனே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா. வாயை மூடு தாயே, பிட்ட பிரச்சனை உண்டாக்கிடுவா போல. ஆமையா, எனக்கு வேற வேலை இல்ல பாத்தியா? எனக்கு பிரச்சனை பண்றதா வேலையே. இப்ப போய் நீ உன் தங்கச்சிட்ட சொல்ற. ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணுக்கு மாத்த சொல்லி உன் தங்கச்சிட்ட போய் சொல்லிட்டு வா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப போயிட்டு அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? கீழே நடக்கட்டும். என்ன நடக்குதோ எனக்கு ஒன்றும் பிடிக்கல. பிசாசு பிரச்சனை பண்ணவே வருவா. வேற என்னதான் இவளுக்கு பிடிச்சிருக்கு? ஏதோ பிடிக்கலாம் தான் சொல்லிட்டு இருப்பா. மதி, நீ ஃபீல் பண்ணாத. உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். உனக்கு பிடிக்காத நான் எப்பவும் பண்ண மாட்டேன். சாரி மதி, நாங்க வந்திருக்கவே கூடாது. என்ன பண்றது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மதி, உன்னை கஷ்டப்படுத்த கூடாது தான் எனக்குள்ள இருந்தது. உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன்டா. ஆனா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது. உனக்கு விருப்பம் இல்லாம நமக்குள்ள எது நடந்தாலும் அதுல உன்னோட விருப்பம் முழுசா இருக்கணும். அது மட்டும்தான் மதி. உன்னால என்கிட்ட பேசாம இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்ட. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது மதி. நீ மட்டும்தான் என் லைஃப். என்னை விட்டு போகாதன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா முடியலடா. உன்னை எப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் தெரியல. ஆனா அந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை உன் கூட மட்டும்தான். என்னால உன்னை மறக்க முடியாது. என் வாழ்க்கையே நீதான் மதி. உனக்கு என்ன பிடிக்கும், ஆனா அதை நீ சொல்ல மாட்ட. நீ சொல்ற வரைக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன். சாரி மதி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நான் இந்த முடிவு எடுத்துட்டேன். பேரண்டி மொதத்தை கையில் எடுத்துட்டான். நம்ம ஆட்டிங்க போட்ட வேண்டியதான். மித்ரா, பாட்டி இப்ப விழ போறான். புடிடி. போ பாட்டி, சும்மா விளையாடிக்கிட்டு. ஏய் புடிடி. ஐயோ, என் இடுப்பு போச்சே. அடி பாவி மாவளே, உன்னை நம்பி விருந்தம் பாரு. உன் ஆத்தா புத்தி அப்படியே இருக்கடி. அடியே சின்ன சங்க கீழ படுத்துர்க்க. படுத்துர்க்கனா? உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? நான் விட போறேன், நான் புடின்னு சொன்னேன். நீ சும்மா சொல்ற நினைச்சேன். இப்படி விழுவும் எனக்கு என்ன தெரியும்? சரிடி, விட்டு தொலைஞ்சிட்ட. கத்துடி. நான் எதுக்கு கத்தணும்? ஏ கிழவி, என்ன பிளான் பண்ணியா? ஆமா, நீ எதுக்கு கத்தணும்? நான் தான் கத்தணும். ஐயோ, ஏ மீரா என்னாச்சு உனக்கு? மீராமா, இவ்வளவு நேரம் புள்ள நல்லா தானே இருந்தா. என்னாச்சு திடீர்னு? மீரா, நான் பேசுறது கேக்குதா? என்னடி ஆச்சு உனக்கு? என்ன பாரு மீரா. உன்னுடன் நான் வாழ்ந்த நொடிகள் எப்போதும் ஜென்மம் மேடேறுமே. உன் விரல் தருகின்ற வெப்பங்களை நினைத்தால் நெஞ்சில் வலி கூடுமே. அன்பே அன்பே, என் கண்ணில் விழுந்தாய். அன்பே அன்பே, என் நெஞ்சில் நுழைந்தாய். அன்பே அன்பே, என் விட்டு பிரிந்தாய். அன்பே அன்பே, புயல் போலே கடந்தாய். டேய் மச்சான், உன்கிட்ட பேசாம எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. எப்படி இருக்க? நைட்டு வர நல்லா தான் இருந்தேன். நைட்டு வர நல்லா இருந்தானா? அதுக்கப்புறம் என்னாச்சு? உடம்புக்கு முடியலையோ? என்ன ஒரே ஜாலி போல? லைட்டா? ஓ லைட்டாவா? அதான் பார்த்தனே. எப்ப வர? ஏன் மச்சான், என்ன பார்க்காம ரொம்ப தவிச்சு போயிட்டியோ? ஆமாமா, பின்ன இருக்கதா? எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்க. உன்னை நேர்ல பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கு. அப்படியா மச்சான்? அப்போ பிரஷ் பண்ணிட்டு ரெடியா இருடா, நாளைக்கு வந்துடுவேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உனக்காக தான் வெயிட் பண்றேன். என்ன மச்சான், 2 days பிரிஞ்சிருந்ததுக்கு இவ்வளவு பாசமாடியா? ஆமாண்டா, நீ மட்டும் நேர்ல வந்தனா வச்சுக்கா, மழையோட சேர்த்து இடி மின்னலே தாக்கும். என்ன சொல்ற? அடே மழை குரங்கே, நான் உங்ககிட்ட கேட்டேனடா. என்னது மச்சான்? என்னதா, நல்லா இருந்த குடும்பத்துல இப்படி வந்து கும்மி அடிச்சிட்டு போயிட்டியே. என்னடா சொல்ற? புரியல. இங்க பா, நல்லா புரியும்.
நான் உன்கிட்ட ரீல்ஸ் கேட்டேனா? மச்சான் நல்லா இல்லையோ? ஏன்டா டேய், உனக்கு ரீல்ஸ் பண்ண வேற சாங்கே கிடைக்கிறியா என்ன? இருக்கு மச்சான். ஆனா அந்த சாங் செம மாசா ஒரு கிக்கா இருந்ததுல, அதான் எடுத்தேன். செருப்பு பிஞ்சுக்கோ. உன் கிக்கு என் சோழிய முடிக்க பாத்துட்டியாடா? என்னடா சொல்ற? அந்த சாங்குக்கு என்னடா குறைச்சல? அட போடா, அந்த சாங்கால வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பமே வெடிச்சது. எல்லாம் உன்னாலதான். சாங் சூப்பர் தான், பட் ராங் டைம்ல ப்ளே பண்ணிட்டேன். ஓஹோ, புரியுது புரியுது. ஓ மச்சினிச்சா, அப்போ நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அடி பலமோ? சொல்லு மச்சான், அடி பலமா என்ன? சிரிக்கிற நீ, எல்லாம் ஒன்னாலதான்டா. அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்லு மச்சான். ஹலோ பாஸ், அது பொண்ணு இல்ல, உங்க பொண்டாட்டி. பொண்டாட்டி. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. சரி மச்சான், நான் அப்புறம் கூப்பிடுறேன். எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓகேடா. என்ன மச்சான், நிச்சயம் நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு போன, என்னாச்சு? இப்போ அந்த வேலையால தான்டா இருக்க. பிளான் போட்டிருக்கேன், ஆனா எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. பிளான் போட்டிருக்கியா? பிரச்சனை வராம இருந்தா சரிதான். அதான் நான் இருக்கல, அதுல எதுவும் வராது. நீ இருந்தாலே அங்க ஒரு பெரிய பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். போதுண்டா, ரொம்ப பாராட்டாத. அப்புறம் மச்சான், நைட்டே கிளம்பலான்னு இருக்கேன். ஏண்டா 1 வீக் இருந்துட்டு வா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்க போயிருக்கேன். இல்ல மச்சான், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் வந்து சொல்றேன் உங்ககிட்ட என்னன்னு. பாய்டா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகேடா. இவர் எங்க தேடிட்டு வரேன்? பார்த்தா மேலும் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. ஏங்க, நீங்க எங்க தான் இருக்கீங்களா? ஆமா, ஏன்? ஏமா சீக்கிரம் வாங்க, ஒரு எமர்ஜென்சி. எமர்ஜென்சியா? ஓ பாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ? என்னாச்சுங்க? பாட்டிக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களோ? பாட்டியா? அம்மா, பாட்டி எதுக்கு மயக்கம் போட்டு விழணும்? ஆமா, பாட்டி தானே விழணும். நாங்க அப்படித்தானே பிளான் போட்டோம். பிளான் போட்டீங்களா? எதுக்கு? இந்த நிச்சயம் நிக்கதான். உங்க அண்ணனுக்கு தான் அந்த என்கேஜ்மெண்ட் பிடிக்கல, அதான். ஓ அப்படியா? ஆமா, அப்படித்தான். பாட்டி கரெக்டா உங்க வேலை பார்த்துருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க பாட்டிக்கு ஒன்றும் இல்லை, சும்மா அது எல்லாம் ஆக்டிங். ஆமா, பாட்டி எப்போ மயங்கி விழுந்தாங்க? மயக்கம் வந்தது உண்மைதான், ஆனா பாட்டிக்கு இல்ல. அப்புறம் வேறு யாருக்கு? ஓ, ராஜ்பாய்க்கா? ஓ, கூட்டமா சேர்ந்து பிளான் போட்டிருக்கீங்க. உங்க பிளான்ல தீய வைக்க. அப்படி யாருக்குன்னு சொல்லு. மதியானனுக்கு பார்த்த பொண்ணு, அவங்க தான் மயங்கிட்டாங்க. என்ன? அவங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க போட்ட பிளான்? இது லிஸ்ட்லயே இல்லையே. கடவுள் சொல்லியிருப்பாரு. கணக்குப்படி பார்த்தா பாட்டி தானே விழுந்திருக்கணும். அந்த பொண்ணு எதுக்கு விழுந்தாங்க? எங்கேயே இடிக்குதே. வீட்டுக்குள்ள தள்ளி வாங்க. எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சும் பதட்டத்துல இருக்காங்க. நீங்க என்ன அங்க காமெடி பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வாங்க, அப்புறம் வந்து எங்க ஒதிக்குது எங்க இடிக்குதுன்னு பாத்துக்கோங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? யாரு விழுந்தா என்ன? மதி நினைச்ச மாதிரி எங்கேஜ்மெண்ட் நின்னு போச்சு. அவன் ஹாப்பியா இருப்பான். ஓ, இதுதான் பாட்டி சொல்லிட்டு இருந்ததா? எல்லாத்தையும் காரணம் இவங்க தான். பிளான் போற மூஞ்ச பாரு. ஒர்க் பண்ணவே தோணல. காலையில நம்ம எந்திரிக்க முன்னாடியே கிளம்பி போயிட்டான். நைட்டு வேற ரொம்ப அடிச்சிட்டோம். காயம் அதிகமா இருந்தது. இப்ப எப்படி இருக்கான்னு தெரியலையே. கால் பண்ணி கேட்கலாமா? இல்ல வேண்டாம், கால் பண்ணா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துப்பானோ. ஆனா ஏன் மேல தானே தப்பு. நான் தானே அவனை அடிச்சிட்டேன். ஐயோ, இப்ப ஏன் அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இமியா, அவனை பத்தி நினைக்காதடி. நீ உன் வேலையை பாரு. பாவம்ல, இப்படி கோவப்பட்டு அடிச்சிருக்க கூடாது. கால் பண்ணி கேப்போம். ஏன் மேல தானே தப்பு இருக்கு. இமியா, இமியா, இமியா. என்ன மேடம், அண்ணனை மிஸ் பண்றியோ? ஆமா, பாவம், என்னாலதான். உன்னாலதான்? என்ன சொல்ல வர? நிபி, நீ எப்போ வந்த? எப்போ வந்தனா? நீ அண்ணனை மிஸ் பண்றப்பே வந்துட்ட. என்ன, நான் அந்த ஆளை மிஸ் பண்றேனா? ஆமா, நீ தான் சொன்னல. அப்படி ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருந்தா 1 வீக் லீவ் எடுத்துக்கோ. அண்ணன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. என்ன? ஆமா இமியா, நான் வேணா லீவ் வாங்கி தரவா? அண்ணனும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாரு, அதான் சொன்னேன். ஆமா ஆமா,
ரொம்ப மிஸ் பண்ணுவாரு. அதான் மியா நானும் சொல்றேன், லீவ் எடுத்துக்கோ. அண்ணனும் பாவம்ல. நிபி, நீ ஃபர்ஸ்ட் அந்த ஆளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு நிறுத்து. அந்த ஆளு கூட 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாலும் அப்படியே கிளிக்கிறதா தான் இருக்கும். உனக்கு அந்த ஆளை பத்தி தெரியாது. அந்த ஆளு நைட் என்ன பண்ணாரு தெரியுமா? சீ லூசு, கிட்டனமா சொல்லுவாங்க, வாயை மூடு. கிட்டன என்ன இருக்கு? ஏன் நிபி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற. நைட்டு காஃபி கேட்டாரு, நானும் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். சரி, அதுக்கு என்ன? நான் காஃபி எடுத்துட்டு வர சொல்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு. பாட்டு தானே கேட்டாரு, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை தான். பாட்டு கேட்டா பரவாயில்லையே, அப்புறம் டான்ஸ் பண்ணாரோ? விட்டு அதுதான் பண்ணிருப்பாரு. என்ன பாட்டு கேட்டாரு தெரியுமா? நீயே என்ன பாட்டுன்னு கேட்டா கோவப்படுவ. கோவப்படுற அளவுக்கு பாட்டு இருக்கு? அப்படி என்ன பாட்டு? உதனை எப்படி என் வாயில சொல்லுவேன்? இதுக்காகலாம் வாடகைக்குலாம் வாய் வாங்கி தர முடியாது. என்னன்னு சொல்லு. நிபி, நீயே தெரியுத என்ன சீனியர் ட்ரைனிங்கோ? அந்த பாட்டு நைட்ல இருந்து என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி என்னதான் பாட்டு சொல்ல? இல்ல கிளம்பிட்டா? ஐயோ, சொல்லானே எனக்கு தலை வெடிச்சிடும். இரு நிபி சொல்றேன். அந்த ஆள் கேக்குற பாட்டு பாத்தியா? எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, எக்கச்சக்க ஆகி போச்சு கணக்கு. சரி, இதுல என்ன இருக்கு? நீ கோபப்படுற அளவுக்கு என்ன இருக்கா? என் முன்னாடி என் மூஞ்ச பார்த்து இந்த பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு என்ன திமிரு இருக்கும்? லூசடி நீ, சும்மா பாட்டு தானே கேட்டாரு. நீ அந்த நேரத்துல வந்திருப்ப, அதுக்குன்னு. இல்ல நிபி, உனக்கு தெரியாது, நான் வரத பார்த்து தான் அந்த பாட்டு வச்சிருப்பாரு. என்ன வெறுப்பேத்தனே, அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? எனக்கு வர கோபத்துக்கு அடி பாவி, பாட்டு கேட்டது ஒரு குத்தமா? பாட்டு கேட்டது குத்தம் இல்ல, ஆனா இந்த பாட்டு என்ன பார்த்து ப்ளே பண்ணாரு பாரு, அதான் தப்பு. அடியே, நீ பண்றத பார்த்தா பாட்டு கேட்டதுக்கு டிவோர்ஸ் பண்ணுவ போலயே. ஏன் இந்த கொலவெறி? டாக்டர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? நீ இப்படிலாம் கோவப்படாத, அவர் பாவம். ஆமா ஆமா, ரொம்ப நல்லவர் வல்லவர் தான். சரி, உன் கணவரை புகழ்ந்தது போதும், வா டீ குடிச்சிட்டு வரலாம். இல்ல நிபி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ போயிட்டு வா. ஓ புரியுது புரியுது. என்ன, அண்ணனுக்கு கால் பண்ணி ஒரு குட்டி ரொமான்ஸா? ஓகே ஓகே. நிபி, ஏன் உனக்கு? நமக்கு தான் கால் பண்ண போறேன், நீ போயிட்டு வா. ஓ அப்படிங்களா மேடம், நம்பிட்டோம். ஓகே ஓகே, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க பொறுமையாவே பேசிட்டு வாங்க மேடம். நியூலி மேரிடு வேற, நடுவுல நந்தி மாதிரி நான் எதுக்கு? நிபி, சின்ன விருப்பத்திரியோ? சும்மா கோவப்படுற மாதிரி நடிக்காத. சரி, நான் வரேன். நிபி வேற அரைங்குறையுமா புரிஞ்சுட்டு தப்பா புரிஞ்சுட்டு போறாளே. என்னடா கற்பனை பண்றாளோ? கால் பண்ணலாம், ஒருவேளை பிஸியா இருப்பாரோ. ஆனா மொபைல் இருந்து கால் பண்ணக்கூடாது, என் நம்பர் தெரியவே கூடாது. லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணலாம். எடுத்தது என்ன பேச? யாருன்னு கேட்டு என்னன்னு சொல்ல? வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. பாரா பாட்ட, அம்மனா அவ்வளவு பிடிக்குது, அப்படியே எப்படி இருக்கா? பிஸியா இருக்கானா? கால் எடுக்கல. என்ன சின்னனுக்கு அது கால் பண்றா? ராடு, மொபைல் வந்து கால் பண்ணா நம்பர் எனக்கு தெரிஞ்சிருமா? அதான் மேடம் லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்றாங்க. எதுக்கு கால் பண்ணிருக்கான்? ஒருவேளை நைட்டு திட்ட முடியலன்னு இப்ப கால் பண்ணிருக்காளோ? ஆனா அசோக், நைட்டு நீயும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டடா. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, எக்கச்சக்க மகை போச்சு கணக்கு. பள்ளிக்கூடம் போகையில ஒரே ஜாலிதான் போல. ஐயோ, இவ்வளோ இப்பவும் தான். ஐயோ, இவ எப்போ வந்தா? பாக்குற பார்வையே சரியில்லையே. எதுக்கு இப்ப முடிச்சுக்கிட்டு இருக்கா? கையில வேற சூடான காஃபி வச்சிருக்கா. ஒருவேளை மூஞ்சில ஊத்திரோடோ? டேய் வினோ, உனக்கு நான் என்னடா பாவம் பண்ண? உனக்கு வேற சாங்கி கிடைக்கலையாடா? இந்த படம் தான் கிடைச்சதோ? இப்போதான் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசினா, அது உனக்கு பொறுக்கலடா. மூக்கு வேர்த்து இப்படி ஒரு பாட்டு அமைச்சிருக்கிய. அவளே என்ன பொறிக்கும் தான் நினைச்சிட்டு இருக்கா. இதுல வேற இந்த சாங்கு. இப்போ இவ என்ன செய்ய காத்திருக்காளோ?
நானே அவன் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ அதுல தீய வச்சுட்டியே. குழப்பத்துக்கு பிறந்தவனே. மவனே வாடா, உனக்கு சமாதிதான். எதுக்கு இப்ப குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான்? எதை கொண்டு அடிக்கலாம்னு யோசிக்கிறாளோ? கட்டின புருஷன் கூட பார்க்காம கட்டியால அடிச்சா. இதுல இந்த பாட்டி வேற. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி பப்பாட்டி எக்கச்சக்கம் ஆகி போச்சு கணக்கு அப்படின்னு கேட்டு மூக்கு மேல குத்துவாளோ? என்ன எதுக்கு அப்படி பாக்குறீங்க? ஏங்க என் மூஞ்சில ஒளியோட தெரியுதோ? எதுக்கு இப்படி வச்சுக்கணும் வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? அப்படிலாம் பாக்காதீங்க, எனக்கு ஒரே வெக்கமா வருது. நீங்க வெக்கப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கலையே. இல்ல, நீங்க வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்களா, அதான் எனக்கு ஒரு மாதிரியா. ஒரு மாதிரியா? நானும் ஒரு ஆண் தானே, எனக்கும் வெக்கம் இருக்குதானே செய்யும். யோ என்ன, நீ வெக்கப்படுற அளவுக்கு நான் ஒண்ணுங்க பண்ணல. ஐயோ அப்படி பார்க்காதீங்க, பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பாக்குதே. ஓ அப்படியா? நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். சாங் நல்லா இருக்கல? ஆமாங்க, செம்மையா இருக்கும் இந்த சாங். பின்னொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோட என்னை உலகில் ஏற்றினாய். ஐயோ தயவு செஞ்சு பாடாதீங்க. ஏங்க ஏன் இனிமையான குரல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுதோ? மண்ணாங்கட்டி பாருன்னு சொல்லாதீங்க, படிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க வாய்ஸ் சில்வர் கிளாஸ்ல போட்ட கல்லு மாதிரி இருக்கு. அவ்வளவு மோசமாவா இருக்கு? ஆமா, படம் கேவலமா இருக்கு. போதுமா? அந்த அளவுக்கு மோசமா இருக்கு? இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே. பிரம்மாவோ பிரம்மா, இது தகுமா, ஐயோ இது வரமா சாபமா? சந்தேகமே வேண்டாம், சாபம்தான். எனக்கு வரந்தான். வரமோ சாபமோ, நான் அந்த சாங்க கேட்கல. நான் ரூம்குள்ள வரும்போது ஒரு சாங் ஓடிச்சுல்ல, அதை கேட்டேன். என்ன சாங் ஓடலாம் செய்யுமா? என்ன காமெடியா? சிரிக்கிற மாதிரி இல்ல. டேய் அசோக், எஸ்கேப் இல்ல சோழி முடிஞ்சிடும். நீங்க கோவப்பட்டா ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன? தேங்க்ஸ் ஃபார் காஃபி. யோ நில்லையா, ஓடவ சீர ரூமுக்கு தானே வரணும், அப்ப பாத்துக்கறேன். குட் நைட்டுங்க ஸ்வீட்டி. ஹலோ 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 ஹலோ, யாரு? யாரா? என் வாய்ஸ் கூட தெரியல. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன ஹலோ ஹலோனோ? மேல சொல்லுங்க, யாரு? ஹலோ யாருங்க? கால் பண்ணிட்டு சைலண்டா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க. பிஸியா? என்ன உங்க நேம் பிஸியா? நேம் புதுசா இருக்குங்க, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நீங்க பிஸியான்னு கேட்டேன். ஐயோ நான் பிஸி இல்லைங்க, ஐ எம் டாக்டர் அசோக் குமார். என்ன பண்றானோ? ஹலோ கேக்குதா? என் பெயர் அசோக் குமார். எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. உனக்கு பிடிக்குன்னு சொன்னாதான் அதில் ஆச்சரியப்படணும். என்ன, எந்த பொண்ணு கால் பண்ணாலும் இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களோ? ஆமா. என்ன ஆமாவா? உனக்கு போய் கால் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? ஆமா, நீங்க யாரு? நான் தான். நான் தானா? என்ன பேர் வைக்கலையோ? எனக்கு ஏத்த பேரு கிடைக்கல, அத தேடிக்கிட்டு இருக்காங்க. வச்சத சொல்றேன். ஓ அப்படியா? நான் வேணா ஒரு பேர் வைக்கவா? டேய் பொறுக்கி, என்ன ரொம்ப கோவத்துல இருக்காளோ? டேய் என்ன, எந்த பொண்ணு கால் பண்ணாலும் இப்படிதான் சொல்ல விடுவியா? எந்த பொண்ணு கால் பண்ணாலும் நான் அப்படி பண்ண மாட்டேன், பட் என் பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான். நான் தானே தெரியுமா? தெரியும். அப்போ நீங்க என் பொண்டாட்டின்னு ஏத்துக்கிட்டீங்களா? அப்படித்தானே? இல்லையே. அப்போ யாரு? தெரியாது. ஓ அப்படியா? நான் சொல்லி கொடுக்கவா? யோ என்ன, இங்க பாரு, உனக்கு அடி பட்டிருக்கனா எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். ஓ அக்கறையா? இல்ல சக்கரை. ஓ அப்படியா? சக்கரை இனிக்கிற சக்கரை, அதில் எறும்புக்கு என்ன அக்கறை? நீ அக்கறை, நான் நிக்கிற. மண்ணாங்கட்டி, நான் கேட்டதுக்கு சொல்லுங்க, இப்போ வலி எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. என் பொண்டாட்டி கையால மருந்து போட்டதும் வலியெல்லாம் பறந்து போச்சு.
நான் என்ன மூவி டைலாக்கா கேட்டேன்? உண்மையை சொல்லுங்க. ஏங்க நானும் உண்மையதான் சொல்றேன். இத நான் என்னன்னு எடுத்துக்க? நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே, வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே, நானோனை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட சாரி. ஓகே நானும் சாரி. எதுக்கு? உங்களுக்கே தெரியும். ஆமா என் நம்பர் எப்படி உங்ககிட்ட? அது வந்து எப்படியே வந்தது. ஏன்? ஓ சரி சரி. ஏன் மொபைல்ல கால் பண்ணாம லைன்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? அது வந்து என் மொபைல்ல சிக்னல் இல்ல, அதான். ஏ ஃப்ராடு, உன் நம்பர் எனக்கு தெரியக்கூடாது அதானே? உனக்கு எப்படி ஜீவி என் நம்பர் சென்ட் பண்ணாலோ அதே போலதான் எனக்கும் உன் நம்பர் சென்ட் பண்ணான். அம்மா அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? ஏங்க நீங்க எதனா சொல்லிட்டீங்களா என்ன? இல்ல, நான் சொல்ல போனேன். அம்மாவே நீங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? என்னால தானே, என்ன சொல்ல வேண்டியதானே? ம் சொன்னனே. என்னன்னு சொன்னீங்க? உங்க மருமக தான் அடிபட்டுன்னு மருந்து போட்டு விட்டாங்கன்னு சொன்னேன். இது போதுமா? நான் தான் அடிச்சுன்னு சொல்றதானே, ஏன் போய் சொன்னீங்க? சரி இன்னைக்கு நைட்டு சொல்லவா? என்ன? அதெல்லாம் வேண்டாம், அதான் சொல்லிட்டீங்களே. இப்ப போயிட்டு சொன்னா நல்லா இருக்காது. சாப்பிட்டீங்களா? இல்ல ஏங்க? இல்ல, பசிக்கல. ஓ என்னாலயா? அப்படி இல்ல. சரி, நீங்க பிஸியா இருப்பீங்க, நான் போனை வைக்கிறேன். ஓகே நீங்க போயிட்டு சாப்பிடுங்க. அப்புறம் ஈவினிங் வரவா? எங்க? உங்களை பிக்கப் பண்ண. என்ன? உங்களை பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னேன். ஏய் இமியா, என்னடி பண்ற? அவன் பேச்சுல மயங்காதடி. அவன்கிட்ட பேசுனதே தப்பா போச்சு. ஹலோ. சொல்லுங்க. வரவா? இங்க பாருங்க, இந்த மாதிரி பிக்கப் பண்ற டிராப் பண்றேன்னு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என்னாலதான் அடிபட்டுட்டு நான் கால் பண்ணேன். இதையே நீங்க காரணம் காட்டி என்ன நெருங்கணும்னு நினைக்காதீங்க. மீரா எழுந்துரு மீரா. என்ன கண்ணை திறந்து பாரு மீரா. மீரா உனக்கு ஒண்ணும் இல்ல. காதலென்றால் கவலையா, கண்ணில் நீரில் திவலையா, நோயானே உயிரும் நீயானே, இரவில் காயும் முழு நிலா, எனக்கு மட்டும் சுடும் நிலா, வாராயோ என்னை நீ சேராயோ. மீரா நீ நடிக்கிறன்னு தெரியும். நான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டல. மீரா மதிக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அவ மனசுல நீதான் இருக்க. இல்லனா அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ அவனுக்கு இஷ்டம் இல்லாம இது நடக்க கூடாது. முட்டாள் மாதிரி பேசாத. நான் சொல்றதை கேளு. அங்க என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கட்டும். நீ எதுவும் பண்ணாத. இல்லனா நான் அவனை கஷ்டப்படுத்த மாட்டேன். அவன்கிட்ட பேச நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. அவனை நான் உண்மையா லவ் பண்றேனே. அவனுக்கு பிடிக்காத எதுவும் நான் பண்ண மாட்டேன். சாரிண்ணா. வீரம்மா கண்ணை தெற, உனக்கு ஒண்ணும் இல்ல. உங்க அம்மாவை பாரு. என்ன இவ்வளவு நேரம் ஆகிய மீரா கண்ணு திறக்க மாட்டா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா? ராஜேஷ் வினோ எங்கடா? போயிட்டு வினோவை சீக்கிரம் கூட்டிட்டு வாடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதோ வினோவா வந்துட்டான். மதி என்ன பண்றான்? அந்த பொண்ணு மயங்கறதுக்கு இவன் இவ்வளவு சேடா இருக்கான். நிச்சயம் நின்னதுக்கு இவன் சந்தோஷம் தானே படணும். வினோ பாருடா, கண்ணை திறக்க மாட்டா. தண்ணி முகத்துல தெளிச்சு கண்ணை திறக்காம இருக்கா. என்னாச்சுன்னு சீக்கிரம் பாருடா. இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? இப்படி இருக்கிறது பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடா. கொஞ்சம் என்னன்னு பாரு. வினோ என்னன்னு பாருப்பா. சரிங்கம்மா. ஜீவி என்ன நடக்குதுங்க? ஜீவி எப்படி இங்க?
மதிக்கு பார்த்த பொண்ணு ஜீவியா? இல்லையே, அம்மா அசோக் வராம ஜீவி மட்டும் எப்படிங்க? ஜீவிக்கு என்னாச்சு? ஒன்னும் புரியலையே. ஏங்க என்னன்னு செக் பண்ணுங்க. எதுக்கு இப்ப ஷாக்கான மாதிரி வாய் பறந்துட்டு இருக்கீங்க? ஹலோ, உங்களை தான். ஆ டேய் வினோ, என்னன்னு பாருடா. இப்ப எதுக்கு எல்லாம் சுத்தி நின்னுட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு காத்து வரணும்ல, எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க. சரிப்பா வினோ. டேய் மதி, நீ வெளியேறு. இல்லடா, நான் இங்க இருக்கேன். நீங்க என்னன்னு செக் பண்ண, இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுறான்? ஜீவி முன்னாடியே தெரியுமா? ஜீவி எப்படி இங்க வந்தா? ஜீவிக்கு இப்ப என்னதான் ஆச்சு? அண்ணா, சொல்லு மித்ரா. அண்ணா, இவங்க இருந்த ரூமுக்கு போனேன். இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. என்ன என்ன சொல்ற மித்ரா? ஆமாண்ணே, இப்பதான் அந்த பாட்டில பார்த்துட்டு வந்தேன்.